Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 10th 11th 12th மூணு கிளாஸஸ்க்குமே இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய டைம் டேபிள் வச்சு ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளானர் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ 10th 11th 12th உங்களை அதாவது 6th to 12th வரைக்குமே வந்து காமன் டைம் டேபிள் தான். தமிழ்நாடு முழுக்க ஒரே டைம் டேபிள்ல எந்த சேஞ்சும் கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரே டைம் டேபிள் தான். இப்போ நாமக்கல்ல இருந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க, சென்னையில இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்னுடைய அவங்களுக்கு ஒன்று ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. காமன் எக்ஸாமா தான் நடக்க போகுது தமிழ்நாடு முழுக்க. கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் காமன் கொஸ்டின் பேப்பரா இல்லை 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்க போறாங்களா அப்படின்றத பத்தி இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அது நமக்கு இனிமே தான் தெரியும். அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. சரியா? ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பட் டைம் டேபிள் சேம் தான். தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே டைம் டேபிள் வச்சு தான் நடக்க போகுது. ஸோ அந்த டைம் டேபிள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். நீங்க உங்க ஸ்கூல்லையும் சொல்லியிருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். இது 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள், இது 11th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள், இது 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். இப்போ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 10th 11th 12th 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்னைக்கு டேட் 12 செப்டம்பர் 12. இப்போ 13 14 15 16 17 18 6 நாள். 11th 12th உங்களுக்கு இன்னும் 6 days டைம் இருக்குது. 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 days டைம் இருக்கு. இப்போ இந்த டைம் டேபிளை வச்சு உங்களுக்கு இந்த 6 நாளை நீங்க எப்படி செலவு பண்ணலாம், எப்படி வந்து நீங்க ஒரு ஸ்டடி பிளானர் போட்டுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 10th நான் சொல்லிடுறேன். 10th பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இப்போ 20ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் எக்ஸாம்னா 19ஆம் தேதி அன்னைக்கு நீங்க தமிழ் ரிவிஷன். சரியா? தமிழுக்கு எடுத்துக்கோங்க. 19ஆம் தேதி தமிழ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. இடையில பாத்தீங்கன்னா 21 22 2 நாள் டைம் இருக்குது இங்கிலீஷ்க்கு, நோ ப்ராப்ளம். மேத்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் டைம் இருக்குது 24. சயின்ஸுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமே கிடையாது. சோசியலுக்கு பாத்தீங்கன்னாலும் டைமே கிடையாது. இப்போ இங்கிலீஷ்க்கு தாராளமான டைம் இருக்கிறனால இந்த 7 நாள்ல நீங்க இங்கிலீஷ் படிக்கவே வேணாம். இந்த 7 நாள் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, அதுல ஒரு நாள் தமிழுக்கு போயிருதா, 19ஆம் தேதி தமிழுக்கு போயிரு. இப்போ மீதி 6 நாள்ல மேத்ஸ்க்கு நீங்க ஒரு நாள் எடுத்துக்கோங்க. சரியா? மேத்ஸ்க்கு வந்து ஒரு நாள் 12ஆம் தேதி 13ஆம் தேதி நீங்க மேத்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. சயின்ஸுக்கு 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் சயின்ஸ் படிச்சுக்கோங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சோசியல் படிச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 13 வந்து உங்களுக்கு மேத்ஸ் 18ஆம் தேதியும் என்ன பண்ணிக்கலாம், மேத்ஸே படிச்சுக்கலாம். ஏன்னா மேத்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 18 24 இந்த 3 நாள் உங்களுக்கு மேத்ஸ்க்கு வந்துடுது. 14 15 சயின்ஸு, 16 17 சோசியல். 19ஆம் தேதி தமிழ் படிக்கிறீங்க, முடிஞ்சது. சப்போஸ் 2 நாள் உங்களுக்கு தமிழுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 18ஆம் தேதியும் தமிழுக்கு எடுத்துக்கோங்க. 10th. நெக்ஸ்ட் 11th பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு டைம் கிடையாது. பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு டைம் கிடையாது. மேத்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ்க்கு 1 டே டைம் இருக்குது 22ஆம் தேதி. கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சிக்கு 1 டே டைம் இருக்குது 24ஆம் தேதி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் டைம் கிடையாது. பயோமேத்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு நாள் டைம் இருக்குது 26ஆம் தேதி. அதே பயோ சிஎஸ்ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடையாது. இப்போ நீங்க எப்படி இந்த 6 நாளை பிரிச்சுக்கலாம்? இதுல 18ஆம் தேதி நீங்க தமிழுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 13 14 15 16 17 இந்த 5 நாள் நம்ம எப்படி கொடுக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல பிசிக்ஸ்க்கு ஒரு நாள் நீங்க அலாட் பண்ணிக்கோங்க. 13ஆம் தேதி பிசிக்ஸ். சரியா? ஸோ மேத்ஸ்க்கு ஒரு நாள் 14ஆம் தேதி. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் 15ஆம் தேதி. 18ஆம் தேதி அங்கே கொடுத்துறோமா? பயாலஜிக்கு ஒரு நாள் 16ஆம் தேதி. அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் 17ஆம் தேதி. இந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஓகேவா?
ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து நான் மேத்ஸ்க்கு வந்து ஒரு நாள்லாம் பத்தாது, நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு நாள் எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 11th படிச்சுக்கலாம். 12th பார்த்தீங்கன்னா அதே போல தான். இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு டைம் கிடையாது, ஃபிசிக்ஸ்க்கு டைம் கிடையாது, மேத்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது 22ஆம் தேதி. அப்புறம் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது 24ஆம் தேதி. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு டைம் இருக்குது 24, 25 2 நாள் டைம் இருக்குது. கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் கிடையாது. கெமிஸ்ட்ரிக்கு வந்து அக்கௌண்டன்சிக்கும் டைம் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த 5 நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்? 18ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தமிழுக்கு போயிடும், அதை விட்டுருங்க. 17ஆம் தேதி இங்கிலீஷ், 16ஆம் தேதி பிசிக்ஸ், 15ஆம் தேதி மேத்ஸ். ஓகேவா? 14ஆம் தேதி கெமிஸ்ட்ரி. இப்போ 13ஆம் தேதி ஒரு நாள் டைம் இருக்குது, அதை நீங்கள் ஃபிசிக்ஸ் பாதியும் கெமிஸ்ட்ரி பாதியும் சேர்த்துக்கோங்க, அரை நாள். சப்போஸ் பயாலஜிக்கு வேணும்னா பயாலஜி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பயாலஜிக்கு ஆல்ரெடி ஒரு நாள் டைம் இருக்குது. சரியா? ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு டைம் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ ரிவிஷன் டைம் எக்ஸாம் டைமில், அதுக்கு நான் அதிகமாக இந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் இருக்கக்கூடிய மீதி 5 நாள் 6 நாளை இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா ஓரளவு போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.